டெக்னிக்கல் இஷ்யூ பைலட் மேல தான் நம்ம சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? அவர் இல்லையே, அவர்தான் இல்லையே, அவர் தான் மேல போயிட்டாரு. ஏன்னா அவரும் வந்து வெளியே சொல்ல முடியாது இல்லையா சார்? எப்படி பிடிப்பீங்க நீங்க போய் பைலட்? சோ வெரி ஈஸி டு பி a பைலட் இல்லையா? அதுவும் இல்ல, அதனாலதான் இந்த வெள்ளக்காரன் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறான் பாருங்க. இந்த வெள்ளக்காரனை வச்சு இவங்க ஏன் இந்த வீடியோ போட வைக்கிறாங்க? அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இதை என்கிரிப்ட் பண்ணாம போயிங் கொடுத்திருந்தா ஏர்லைனுடைய ஃபால்ட் இருந்தா ஏர்லைன் மறைச்சிடும். என்கிரிப்ட் பண்ணா போயிங் மேல ஃபால்ட் இருந்தா போயிங் மறைச்சிடும். இதுல வந்து உண்மை வெளியில வர்ற ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் உண்மை வெளியில வர முடியுமா இல்லையான்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. மேக்சிமம் எஃபெக்ட் யார் ஆகுறாங்க? பேசஞ்சர்ஸ் தான். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதுதான் உண்மையா இல்ல இதுதான் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எப்பவுமே இருக்கும். இந்த கேள்விக்குரிய சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஐ டோன்ட் நோ. இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும்னு எனக்கு புரியல இன்னும். லைவா இந்த டேட்டா வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல இல்ல கவர்மெண்டோடைய ஒரு டேட்டா பேஸ்ல வந்து லைவா அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு உண்மைக்கு தெரிய வாய்ப்பு உண்டுன்னு என்னுடைய அபிப்பிராயம். அதை வந்து எப்படி லைவா பண்ணணும்னு யோசிக்கணும் நம்மளுக்கு. அன்என்கிரிப்டட் டேட்டா இன் தி கவர்மெண்ட் வெப்சைட், ஒரு தேர்ட் பார்ட்டி. இந்த தேர்ட் பார்ட்டி வந்து கம்பெனிக்கும் சைடு பண்ண மாட்டாங்க அண்ட் மேனுஃபேக்சருக்கும் சைடு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இந்த டேட்டா வச்சாதான் நம்மளுக்கு உண்மை தெரிய வாய்ப்பு உண்டு.